ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து ரேஷன் கடை கெட்டி துவரம்பருப்பு வச்சு தான் நம்ம இனிப்பு போலி வந்து செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப குறைஞ்ச செலவுலையும், இப்போ குழந்தைங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாகவும் செஞ்சு கொடுத்துர்லாம். ஸோ அதிக செலவு இல்லாமையும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்துர்லாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன், எல்லா டிப்பும் உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் எல்லா பொருளையுமே எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் நெய் இதை சேர்த்துட்டு, இது 3 பொருளும் மாவில் எல்லா பகுதியிலும் படுற அளவுக்கு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை வந்து சப்பாத்தி ரொட்டி பக்குவத்துக்கு இல்லாமல் அதை விட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கணும். அதாவது ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை வந்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கையில் அழுத்தி விட்டு நாம் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டு மாவை பிசையும் போது தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குன்னு. இப்போ மாவை நல்லா ஒன்று திரட்டிட்டு மேலே வந்து ஒரு எண்ணெயோ அல்லது நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் இந்த மாவு வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னு. இப்போ நான் ரேஷன் கடை கெட்டி துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுகிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் துவரம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 கப் துவரம்பருப்புக்கு 2.5 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். இது வந்து ஒரு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஷர் நல்லா தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு அந்த பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பு எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 கப் துவரம்பருப்புக்கு 1.5 கப் வெல்லம் வந்து சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நல்ல பருப்பை வந்து மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம அதிக செலவு பண்ண வேண்டியதில்லை. அதே நேரத்தில் வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்துர்லாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு. இந்த டைம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தோட தண்ணியில் முழுமையாக நல்லா வற்றி வரணும், ஒரு கேசரி பக்குவத்துக்கு. அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம்.
இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் வற்றிட்டு இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாவை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துகிட்டு எல்லா உருண்டைகளும் ஒரே மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மைதா மாவு உருண்டை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சூர்ணமும் எடுத்துகிட்டு மைதா மாவை லேசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சூரணத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டு சூர்ணம் வந்து வெளியே வராதம லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அப்படி இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா அழுத்தி மெலிசாக அழுத்தி விட்டுக்கலாம். கையில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு கூட லேசாக அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல் நல்லா சூடானதையும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம இதை சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த போலி வந்து எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்கோ அதே மாதிரி ஓரங்கள்லையும் மெலிசாக இருக்கிற மாதிரி நல்லா திரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த போலியை அடுப்பில் வச்சுட்டு 2 பக்கமும் ஒரு 3 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததையும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா போலிகளையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லாட்டி மேலே வந்து கலர் கருகி போயிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புஃபி வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி உள்ள சூரணமும் எல்லா பக்கமும் நல்லா இருக்குது, அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்